ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னைக்காவது ஒரு நாள் காலையில் கண் விழிக்கும் போதே ஏன்டா விடிஞ்சது அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? திரும்பவும் அதே ஆஃபீஸு, அதே பிரச்சனைகள், அதே கடன்கள், அதே மனுஷங்கன்னு வாழ்க்கை ஒரு இயந்திரம் மாதிரி போயிட்டுருக்குதுன்னு ஒரு சலிப்பு உங்களுக்குள்ள இருக்கா? இன்னைக்கு நம்மள 90% மக்கள் காலையில் எழுந்திருக்கும் போதே ஒருவித பதற்றத்தோட தான் நாளை ஸ்டார்ட் பண்ணுறோம். அலாரம் அடித்ததுமே அடிச்சு பிடிச்சு எழுந்திருக்கிறது, அவசரமாக குளிக்கிறது, அரைகுறையா சாப்பிட்டுட்டு வேலைக்கு ஓடுறது. இதுதான் இன்னைக்கு பலரோட காலை நேரமா இருக்கு. இப்படி ஒரு பரபரப்பான மைண்ட் செட்ல நாள ஸ்டார்ட் பண்ணா, அந்த நாள் முழுக்க எப்படி ஒரு அமைதி கிடைக்கும்? சொல்லுங்க. ஒரு வீடு கட்ட அஸ்திவாரம் எவ்வளவு முக்கியமோ, அதே போல ஒரு வெற்றிகரமான நாளுக்கும் காலை நேரம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நாம பார்க்க போறது உங்க காலை நேரத்தை எப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமா மாற்றுறது அப்படின்றத பத்தி தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்மளோட சித்தர்களும் முனிவர்களும் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்ற அதிகால நேரத்தை கொண்டாடினாங்க. அதாவது காலையில 4 மணி முதல் 6 மணி வரையிலான நேரம். அந்த நேரத்துல தான் காத்துல ஓசோன் மற்றும் பிராண சக்தி அதிகமா இருக்கும். அந்த நேரத்துல எழுந்திருக்கிறவங்களுக்கு இயற்கையே ஒரு அபாரமான ஆற்றலை கொடுக்குது. ஆனா நம்ம எல்லாராலையுமே 4 மணிக்கு எழ முடியாது. நீங்க 6 மணிக்கோ இல்ல 7 மணிக்கோ எழுந்தாலும் பரவாயில்ல. ஆனா எழுந்திருச்சதுமே நீங்க செய்யக்கூடிய அந்த முதல் 1 மணி நேரம் உங்க கைகள்ல தான் இருக்கணும். அந்த 1 மணி நேரத்துல உங்களோட மொபைல் ஃபோன், டிவி, நியூஸ் பேப்பர்ன்னு உலகத்துல எந்த குப்பைகளையும் உங்க மூளைக்குள்ள அனுமதிக்காதீங்க. அந்த நேரம் உங்களுக்கானது, உங்களோட ஆன்மாவிற்கானது. இதுல ஒரு 4 ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு நீரால உடலை தூண்டணும். பெட்டை விட்டு எழுந்ததுமே நேரா போய் குறைஞ்சது 2 டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணீரை குடிக்கணும். நைட்டு முழுக்க ஓய்வில் இருந்த உங்களோட உள்ளுறுப்புகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அலாரம் தான் அது. அதுக்கப்புறம் மெதுவாக வெளியே வந்து காலையில் உதிக்கக்கூடிய சூரியனையோ இல்லை ஒரு மரத்தையோ சில நிமிடங்கள் அமைதியாக பார்க்கணும். அந்த காலை காற்றை ஆழமாக சுவாசிங்க. இது இயற்கைக்கும் உங்களுக்குமான ஒரு அற்புதமான ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தும். ரெண்டாவது, பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லணும். அடுத்து அமைதியா ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு கண்களை மூடிக்கிட்டு உங்க கைகளை கூப்பி முதல்ல நன்றி சொல்லுங்க. யாருக்குன்னா இந்த பிரபஞ்சத்திற்கு. நாம பல நேரங்கள்ல நம்ம கிட்ட இல்லாததை நினைச்சு கவலைப்படுறோம். ஆனா இன்னைக்கு காலையில விழித்தெல்லாமலேயே எத்தனையோ பேர் இந்த உலகத்துல இறந்திருக்காங்க. நாம இன்னைக்கு உயிரோட இருக்கிறோம் இல்லையா? அதுக்காகவே ஒரு பெரிய நன்றியை சொல்லுங்க. நம்மளோட கை காலு நல்லா இருக்கு, நம்மளை நேசிக்க ஒரு குடும்பம் இருக்கு. இப்படி உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நினைச்சு மனதார நன்றி சொல்லுங்க. நன்றி உணர்வு தான் மாபெரும் ஈர்ப்பு விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன். மூணாவது, பிராணாயாமம், அப்புறம் தியானம். அதுக்கப்புறம் உங்க முதுகெலும்ப நேரா வச்சு ஒரு இடத்துல உட்காரணும். உங்க கவனம் முழுவதையும் உங்க மூச்சு காத்து மேல வைங்க. மெதுவா ஆழமா மூச்சை உள்ளே இழுத்து சில வினாடிகள் உள்ளேயே நிறுத்துங்க. அதுக்கப்புறம் மிக மெதுவா வெளியே விடுங்க. இப்படி மூச்சை உள்ள இழுக்கும்போது பிரபஞ்சத்தின் நல்ல சக்திகள் எனக்குள் வருகிறது அப்படின்னு நினைங்க. மூச்சை வெளியிடும்போது என் உடலில் உள்ள நோய்கள், என் மனதில் உள்ள கவலைகள் அனைத்தும் என்னை விட்டு வெளியேறுகிறது அப்படின்னு நினைங்க. இதை ஒரு 10 நிமிடம் தொடர்ந்து செய்யுங்க. உங்க மனசு ஒரு அமைதியான ஏரி போல எந்த அலைகளும் இல்லாம மாறுறத நீங்களே உணர்வீங்க. நாலாவது, நேர்மறை சங்கல்பம். தியானம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்களை திறக்காமலேயே உங்களுக்குள்ள நீங்களே மிக உறுதியா இந்த வார்த்தைகளை சொல்லணும். இன்னைக்கு எனக்கு ஒரு அற்புதமான நாள். நான் முழு ஆரோக்கியத்துடனும் அளவற்ற தன்னம்பிக்கையுடனும் இருக்கிறேன். என் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் நன்மைக்கே. நான் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலையும் வெற்றி பெறுவேன். இந்த வார்த்தைகளை ஆழமா நம்பி சொல்லுங்க. இது உங்க ஆழ்மனதில், சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிஞ்சு உங்களை நாள் முழுவதும் வழி நடத்தும். ஓகே, இப்போ இது ஒரு சின்ன கதை மூலமாக சொல்கிறேன். ஒருமுறை ஒரு பெரிய அறிஞர் ஒரு ஜென் குருவை சந்திக்க வந்தார். வந்தவர் தன் அறிவை எல்லாம் காட்டி குருவிடம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார். குரு அமைதியாக ஒரு தேநீர் கோப்பையை எடுத்து அதில் தேநீரை ஊற்றத் தொடங்கினார். கோப்பை நிறைந்து வழிய தொடங்கியது. ஆனாலும் குரு ஊற்றுவதை நிறுத்தவில்லை. அதிர்ச்சி அடைந்த அந்த அறிஞர், குருவே, கோப்பை நிறைந்து விட்டது, அதற்கு மேல் அதில் ஒரு சொட்டு தேநீர் கூட கொள்ளாது, ஏன் ஊற்றுகிறீர்கள் அப்படின்னு கேட்டார். அதற்கு குரு சிரித்து கொண்டே சொன்னார், இந்த கோப்பையை போலத்தான் உன் மனமும் இருக்கிறது. உன் மனம் முழுவதும் தேவையற்ற எண்ணங்களால் நிரம்பி வழிகிறது. முதலில் அதை காலி செய்.
அப்போதுதான் நான் சொல்லும் புதிய விஷயங்கள் உனக்குள் செல்லும் என்றார். நம்ம மனசும் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். நேத்தைய கவலைகள், நாளைக்கு என்ன நடக்குன்ற பயம் அப்படின்ற குப்பைகளால நிரம்பி வழியுது. காலை நேரம் தியானன்றது அந்த கோப்பையை காலி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கலை. ஸோ ஆன்மீகம் அப்படின்றது காவி உடை அணிவது மட்டுமல்ல, மனதை கட்டுப்பாட்டில் வைத்து நிம்மதியாக வாழ்வது தான் உண்மையான ஆன்மீகம். இந்த 4 விஷயங்களையும் இயற்கையை ரசிக்கிறது, நன்றி சொல்றது, தியானம் செய்யறது, நேர்மறையாக பேசுறது, இத தொடர்ந்து ஒரு 21 நாள் செஞ்சு பாருங்க. உங்க முகம் பொலிவு பெறும், தேவையற்ற கோபம் குறையும், எதையும் சாதிக்கலான்ற ஒரு பெரிய சக்தி உங்களுக்குள்ள பிறக்கும். இன்னையிலிருந்து இந்த 21 நாள் பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போறவங்க கமெண்ட்ல ஐ எம் ரெடின்னு டைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களில் ஒருத்தருக்காவது ஒரு சின்ன மாற்றத்தை கொடுத்துருந்தா அதுதான் நம்ம மைண்ட் யுவர் லைஃப் சேனலோட வெற்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி மோட்டிவேஷன் மற்றும் வாழ்வியல் ரகசியங்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே பாசிட்டிவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருங்க.